பிதாவே, எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் வேறாக இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலைப்பு கொடுக்க முடியும் என்றால், உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கிறது, ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் அதைவிட மேலானதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எங்களை குறித்து கவனியுங்கள். நாங்கள் பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய படிப்பை குறித்து, எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய திருமண வாழ்க்கைகளை குறித்து, எங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நாங்கள் பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனால் தேவன் அதைவிட வித்தியாசமான சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் அறிஞ்சு கொண்டது கொஞ்சம், ஆனால் இனி வரப்போகிற எல்லா நாளிலும் எங்களுக்கு நடக்க போகிறதை அறிந்தவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே வார்த்தை சொல்லுகிற யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்கள். யாத்திராகமம் 33:19 ஒரு வார்த்தையை வாசியுங்கள். அதற்கு அவர், என்னுடைய தையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல நான் கிருபையாய் இருக்க சித்தம் வைத்திருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். ஆமென். எவன் மேல் இரக்கமாய் இருக்க நான் சித்தம் வைத்திருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு கிருபை, யாருக்கு இரக்கம், யாருக்கு சமாதானம் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறபடி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கு தேவன் வைக்க மாட்டார், உங்களுக்கு வைக்கிற சித்தத்தை எனக்கு வைக்க மாட்டார். ஆனால் எவனுக்கு என்ன சித்தம் கர்த்தர் வைக்க விரும்புகிறாரோ அதன்படியே கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறது என்னவென்றால், மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சகோதரன் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தில் பரலோகத்திலே அவர் ஆண்டவருக்கு முன்னாலே நின்றாராம். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய தரிசனம். அங்கே ஆண்டவர் ஆயிரம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல கர்த்தருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த மகிமை அவர் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த பரலோகம் என்ன சொல்லப்படும் அந்த இடத்திலே ஒரு கொஞ்ச ஜனங்களை கர்த்தர் அவருக்கு காட்டினார். அவர்கள் தலையில இருந்து கால் வரைக்கும் கருத்த உடுப்பு போட்டிருந்தார்கள். முகங்கள் எல்லாம் கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. ஆகவே அந்த பரலோகத்திலே இந்த கருத்த உடையினால் மூடப்பட்டவர்களை பார்த்து இந்த ஊழியக்காரன் கேட்டாராம் ஆண்டவரை, ஆண்டவரே இவர்கள் யார்? என்னத்திற்காக இந்த தரிசனத்தை நீர் எனக்கு காட்டுகிறீர்? இந்த முழு கருத்த உடையும் போட்டவர்கள் யார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த கருத்த உடை போட்டவர்கள் ஒவ்வொருவரும் என்னை அறிந்தவர்கள். அப்ப இவர் கேட்டாராம், என்னை அறிந்தவர் என்று சொல்லுகிறீரே, முகமெல்லாம் மூடியிருக்கிறார்கள், கருப்பு உடுப்பு போட்டிருக்கிறாரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே, இவர்கள் என்னை அறிந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய சித்தத்தை செய்யாமல் வாழ்ந்தவர்கள் இவர்களே என்று கர்த்தர் சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டாராம், உம்முடைய சித்தத்தை செய்யாமல் யாரெல்லாம் இருந்தார்கள், உடைய முகத்தை நான் பார்க்கட்டுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ பார்க்க வேண்டாம், நீ பார்த்தால் இடறி போய் விடுவாய். நீ அவருடைய முகத்தை பார்த்தால் உன் விசுவாசம் குறைந்து போய்விடும். இவர்களெல்லாம் சித்தம் செய்யவில்லை என்று உனக்குள்ளே சோர்வு வந்துவிடும். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்
கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படிக்கு தான் ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார் என்று நம்பர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நன்மையோ தீமையோ, துக்கமோ சந்தோஷமோ, ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் என்ற வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சித்தத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவதுண்டு, இலங்கை தேசத்திலே சண்டே ஸ்கூல் ஊழியங்களை கணவன் மனைவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய இளமை காலத்தை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு சாட்சியாக சொன்னார். எப்படி என்று சொன்னால், இவருக்கு கல்யாண வயது வந்து விட்டது. கல்யாண வயது வந்தவுடனே கல்யாணங்களை பேசிக்கொண்டு, தாய் தகப்பன் வசதியான குடும்பம், தாய் தகப்பன் கல்யாணங்கள் பேசுகிறார்கள். ஆகவே இந்த மகள் வாலிப வயசுல ஜபிக்கிறாள், ஆண்டவரே எனக்கு வரப்போகிற மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அப்படியே சரீர பிரகாரமாய் அவர் எப்படி இருக்க வேணும், அதுக்கு ஒரு 10 அடையாளங்களை வச்சார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இந்த 10 அடையாளங்களும் எனக்கு வர மாப்பிளைக்கு, பொம்பளை பார்க்க வர மாப்பிளைக்கு இருந்தால் நான் அவரை உம்முடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே இந்த 10 அடையாளத்தை நீங்க கேட்டால் சிரிப்பீர்கள். இந்த செய்திக்கு அது உதவியாக இருக்கும். அந்த 10 அடையாளத்தில் அவர் சொன்ன முதல் அடையாளம் என்னோடு சொன்னால், என்னுடைய மாப்பிளைக்கு, என்ன பார்க்க வர மாப்பிளைக்கு தலை மயிர் நல்ல கருவண்டு நல்ல அடர்த்தியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னை பொம்பளை பார்க்க வரும் பொழுது அவருடைய மீசைகள் மிகவும் கவர்ச்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் பொம்பளை பார்க்க வரும் பொழுது அவருடைய சப்பாத்து நல்லா போலிஷ் பண்ணி நல்லா சைன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அப்படியே எல்லாத்தையும் சொன்னா எனக்கு நேரம் போதா, இந்த 3 மட்டும் சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லி ஜபிச்சு கொண்டு இருக்கிறார். எனக்கு நிறைய பேர் நாங்கள் அடையாளங்களை சொல்லி ஜபிப்போம். ஆண்டவரே இந்த தொழில் செய்வதென்றால் இப்படி எனக்கு காட்டும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போவதென்றால் எனக்கு இது நடக்க வேண்டும். அத போல இந்த மகளும் அடையாளத்தை வச்சு ஜபிக்கிறாள். இப்பொழுது ஒரு மாப்பிள்ளை வருகிறார். அந்த மாப்பிள்ளை கார்ல வந்து இறங்கினாராம். காரில் வந்து இறங்கும் பொழுது இவர் நைஸா எட்டி பார்க்கிறார். எட்டி பார்க்கும் பொழுது சப்பாத்தை பார்த்தால் நல்லா போலிஷ் பண்ணி இருக்குதான்னு பார்த்தால் கிழிஞ்ச சப்பாத். ஒரு பக்கம் தையல் விட்ட சப்பாத்தோட வந்து இறங்குறார். சரியடா என்றிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாள், மயிர் இருக்கும் என்று பார்த்தாள், அந்த மண்டை வெள் மண்டை, மண்டையில நடுவுக்குள்ள தலை முடியல போச்சுதா. மீசிய பார்த்தா அது அடர்த்தி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, முழு மக்கட்டுமே இல்லை. இவருக்கு இல்ல இது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனால் எல்லாம் கதைச்சு பேசின பொழுது அந்த மாப்பிளைக்கும் மக்காட்டு கலந்த மாப்பிளைக்கு நல்லா பிடிச்சிட்டு பொம்பளைய. அதே நேரம் மக்காட்டு கலந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் பிடிச்சிட்டது. அதே நேரம் இந்த பொம்பளை குடும்பத்துக்கும் அவரை பிடிச்சிட்டது, எல்லாருக்கும் பிடிச்சிட்டது. கடைசியா பாஸ்டரை கேட்டா பாஸ்டர் சொன்னார், கட்டுனா இவனைத்தான் கட்டு. இவரோ இல்ல இல்ல இல்ல, நான் இப்படி ஜபிக்கல, நான் ஜபிச்ச நான் ஜபிச்சதுக்கு கர்த்தருக்கு பதில் தரல. 10 அடையாளம் வச்சு நான் 10ல ஒன்றுமே நிறைவேறல. கொஞ்ச நாள் பொறுத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபிச்ச பொழுது கர்த்தர் சொன்னாராம், நீ எதிர்பார்க்கிறது 10, ஆனால் நான் அதைவிட மேலானதை இந்த மனுஷன் மூலமாய் உனக்கு செய்ய விரும்புகிறேன். இவன் தான் உனக்கு துணை, இவன் தான் உனக்கு வாழ்க்கை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அவர் தன்னுடைய முடிவை மாற்றினார், தேவ சித்தமாக அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ தேசங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த கணவனையும் மனைவியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்ற வாழ்க்கையில என்ற புருஷனுக்கு என் மேல சந்தேகம் வந்ததே கிடையாது.
நான் தான் ஊழியம் செய்வேன், ஆனால் இவர் எனக்கு உதவியாகத்தான் இருப்பார். இப்ப நான் பிரசங்கிக்கிற என்ற மனைவி எனக்கு அப்படி உதவியா இருக்கிறாரோ அத போல மனைவிதான் அவர் ஊழியம், புருஷன் உதவி. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கணவன் எதற்குமே இடையூறு பண்ணினது கிடையாது. எங்களை கர்த்தர் சரியாக இணைத்தபடியால் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் துக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் சஞ்சலங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அத்திவாரம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய சித்தங்களை நாங்கள் கடைபிடிக்கிறபடினால்தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரன் வெளிநாட்டிற்கான சகல ஆயத்தங்களையும் பண்ணி அவருடைய மனைவி ஜோமணி கொண்டிருக்கிறார். ஆகவே வெளிநாட்டுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு பிளைட் டிக்கெட்டும் வந்து விட்டது. பிளைட் டிக்கெட் வந்த பிறகு அவர் தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், அடி எஞ்சவா, இனிமேல் நீ ஜபிக்காத, இனி என்ற வெளிநாட்டு பிரயாணத்துக்காக நீ ஜபிக்காத. அப்பொழுது மனைவி கேட்டார், ஏன் அப்பா அப்படி சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னார், என்னன்னு சொன்னால், டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, முழு காசும் கட்டியாச்சுது, என்னை நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சித்தம் கொண்டு என்ன மறிச்சிட்டார் என்று சொன்னால் காசெல்லாம் என்ன போயிடும்? வீணாய் போய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை விட எங்கட பணம் வீணாய் போக கூடாது, எங்கட எண்ணம் வீணாய் போக கூடாது, எங்கட நினைப்பு தவறா போக கூடாது நினைக்கிறோம். ஆனா நாங்க நினைக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நான் நினைச்சதுக்கு எதிர்மாறாய் நடந்தாலும் தேவ சித்தம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கிளைச்சபையில் ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவர் ஒரு அரபிய நாட்டுக்கு வெளிக்கிடும்படியாக சகல காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி ஏதேச்சையாக ஒரு வார்த்தையை சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்க, என்ற பிரயாணத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் சொன்னேன், தம்பி எல்லாம் ஒழுங்குபடுத்திட்ட, இப்ப ஒரு வார்த்தையை சொல்லுன்னு என்ன கேட்டா என்ன சொல்றது? இல்ல பாஸ்டர் தயவு செய்து, நான் சொன்ன 2 நாள்ல உனக்கு சொல்றேன். 2 நாள் முடிய நான் எடுக்க முன்னுக்கு அவரே எடுத்தார். பாஸ்டர் என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், தம்பி நான் என்னத்தை சொல்றது, என்ற மனசுல ஆண்டவர் சமாதானம் தரவில்லை. உன்ற பிரயாணத்தை குறித்து எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகன் அத்தனை செலவுகளையும் பார்க்காமல் இன்றைக்கு ஒரு மேசனாய் இருந்தாலும் சந்தோஷமாய் தேவன் நியமித்த அந்த பாதையில் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதே நேரம் இன்னொரு சகோதரன், அவர் மிகவும் அழகாக ஒழுங்காக நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவங்களோட வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர் வந்து சொல்லி ஜோமனிட்டு சொன்னார், உனக்கு வெளிநாட்டு பிரயாணம் இருக்குது என்று ஜபிச்சுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அவன் மைண்ட் செட் எல்லாம் மாறி வேலையெல்லாம் உடைஞ்சு எல்லாத்தையும் வித்து வெளிநாட்டுக்கு செட் பண்ணினான். அங்கேயும் இந்த கருப்பு காக்காவை கத்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் மறிக்கிற ஆள் என்று நினைக்காதங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், இவன் போக வேணாம் என்று சொல்லு. நான் சொன்னேன், தம்பி நீ போகாதேடா. அவன் சொன்ன, இல்ல பாஸ்டர், இந்தியாவிலிருந்து வந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி இருக்கிறார் பாஸ்டர், நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு விடுங்க பாஸ்டர். ஓகே. இட நடுவுல முழு பணத்தையும் கொட்டி விட்டு இன்றைக்கு செய்த தொழிலும் இல்லாதபடிக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நாங்கள் நினைக்கிறதற்கு எதிர்மாறாக இருந்தாலும் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, கைது சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நான் எதிர்பாராததுக்கு விரோதமாக உம்முடைய சித்தம் இருந்தாலும் நான் அர்ப்பணிக்கிறேன். வாசித்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 55:8 வசனம். ஏசாயா 55:8. ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசியம்மா.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி பைபிளை வச்சுட்டு கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவு உன் நினைவு அல்ல. ஹல்லேலூயா. உன்னுடைய வழி என்னுடைய வழியும் அல்ல. ஆமென். நினைக்கிறோம் நான் நினைக்கிற வழியில ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி, இல்ல, ஆண்டவர் நினைக்கிற வழியில நீ வருவாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையெழுத்தி சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிற வழியில நீ இருந்தால் உனக்கு அங்கே ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நினைக்கிற வழிக்கு ஆண்டவரை கொண்டு வராத, ஆண்டவர் நினைக்கிற வழிக்கு நீ வா. உன்னுடைய பரம தகப்பனுடைய நினைவு என்ன? நீ நல்லா இருக்க வேண்டாம். ஆனா நீ யோசிக்கிற, இல்ல நான் இப்ப நினைக்கிறத கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்ல. பிரியமானவர்களே, உங்களோட ஒரு குழந்தை பிள்ளை, நீங்க இறைச்சி வெட்டி கொண்டு இருக்கிறீங்க, நல்ல 2 பக்கம் கிறிஸ் கத்தி, புள்ள கேக்குது, அப்பா கத்தியத்தா கத்தியத்தா, குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? இல்ல இல்ல என்று சொல்றீங்க, அழுகுது. 2 அடி போடுவீங்களோடைய கத்தி கொடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கத்தியால கைய வெட்டுறானோ கழுத்த வெட்டுறானோ தெரியாது. ஆனா புள்ளை யோசிக்கும் தந்த அறிவில என்ன, ஒரு கத்திய கேட்டதுக்கு படுபாவி அடிக்கிறானே. சில பிள்ளைகள் வீறிட்டு அங்கே விரும்பாண்டி போல எங்களை போல உருண்டு புரண்டு அழுதும், கொடுத்து விடுந்தா அனுபவிச்சுப்பா, பிற வெட்டி போட்டு வந்து நிக்க. அத போல இன்றைக்கு நிறைய பேர் அழுது குளறித்தான் ஆண்டவரை என்கிற வழிக்கு கொண்டு வரமே ஒழிய, ஆண்டவரை நான் 10 அடையாளம் பெற்றேன், ஒன்றும் நிறைவேறாவிட்டாலும் உம் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். வாசிச்ச வசனத்தை தொடர்ந்து படியம்மா. என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை குறித்து நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். நல்ல உச்சமா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல காணுது, நல்ல உச்சமா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம் மகா பெரியது. ஹல்லேலூயா. நீங்கள் உயர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென். ஒரு நாள் நீங்க யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களை அங்க மடக்க போகிறார், உங்களோட வாழ்க்கையை ஒடுக்க போற, இல்ல, உங்களை உயர்த்துவது பரம தகப்பனின் சித்தம். அதனால கர்த்தர் கேட்டார், உங்களோட பிள்ளைகளுக்கு ரொட்டியை கேட்டால் கல்ல கொடுப்பீங்களா? ரொட்டியை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களை நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஒன்றை நீ விசுவாசி, உனக்கு அதிக நன்மைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதிக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இப்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இப்பொழுது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஆனாலும் கூட நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் வரல, சொல்லுங்க. அல்லேலூயா. வடகாட்டு சத்தம் வரல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒன்று நினைத்தால் நீர் வேறொன்றை செய்கிறீர், நீ வேறொன்று செய்கிறீர், முறுமுறுக்கவில்லை, நான் முறுமுறுக்கவில்லை, எல்லாம் நன்மைக்கு தானப்பா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா
நன்மைக்கு தான். ஆமென். சொல்லுங்க எல்லா நன்மைக்கு தான். ஆமென். வலது கையை சொல்லுங்க எல்லா நன்மைக்கு தான். எல்லா நன்மைக்கு தான். கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் மகா பெரியது. மகா பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளையை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் பெரியது. ஆமென். ஆனா இந்த பிள்ளையின் அறிவுக்கு அது இப்பொழுது ஒரு நாளும் புரிய போவதில்லை. அல்லேலூயா. 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 அத போல தேவாதி தேவன் எங்கள் மேல நிறைய கிருபையை வச்சிருக்கிறார். எவன் மேல நான் கிருபையா இருக்க விரும்புகிறேனோ, எவன் மேல இரக்கமா இருக்க விரும்புகிறேனோ, அவன் மேல இரக்கமா இருப்பேன், கிருபையா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த செய்தியில தேவன் உங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறார்? உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய சித்தத்துக்கு முரணாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து வீடு போகும் பொழுது ஒரு மகிமையை காண்பேன் என்று நீங்க யோசிக்கும் பொழுது அங்கே ஒரு மாறான காரியம் நடக்கலாம். ஆனால் நீங்க சொல்ல வேணும், அப்பா அதை அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசேஷமா இந்த வாரத்துல வருகிற நாட்களில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் விபத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபத்துல இருக்கும்படிக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். ஆமென். விபத்தின் ஆவிகள், தேவனுடைய பிள்ளைகளை விபத்துக்குள்ளாக்குகிற அசுத்த ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடியால் விசேஷமா இந்த திருச்சபை பிள்ளைகளை விபத்துகளுக்குள்ளே மாட்டுகிற ஆவிகள் எழும்பி இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நாங்க இந்த ஜெபத்துக்காக ஜெபிச்சு அமர்ந்திருக்கலாம். ஓ எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விபத்தின் ஆவிகள் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வீட்டில துக்கங்களை, ஆண்டுடைய பிள்ளைகள் வீட்டில் அழுகைகளை கொண்டு வருகிற இந்த விபத்தின் விபரீதத்தின் ஆவி இந்த சபையின் மேல ஜெயிக்க கூடாது, எந்த பிள்ளையின் மேல ஜெயிக்க கூடாது என்று சொல்லி உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை ஒப்பு கொடுத்து இந்த விபத்தின் ஆவிக்கு விரோதமாய் கையை தட்டி ஒரு சோத்திர ஜெபத்தை செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் ஆயிரக்கணக்கு வருஷங்கள் அங்கே துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் பாவ பிடியில, வியாதியின் பிடியில கட்டப்பட்டிருந்த என்னையும் உன்னையும் இயேசு விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தது போல எங்களுடைய அடிமைத்தனங்களை நீக்கி கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு கானானை தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கும் உனக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? உனக்கு பரலோகத்தை நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கானானிற்கு அவர்கள் போவதற்கு 40 நாள் காணும். எத்தனை நாள் காணும்? 40 நாள். எகிப்தில இருந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்த இந்த கானானிற்கு 40 நாள் நடந்து போனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவர்களை தேவன் எப்படி நடத்தினார்? யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேல் மக்கள் பல கஷ்டங்கள் இருந்து வெளியே வரும் பொழுது அவங்க பல நினைவுகளோட வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்துகிறார்? யாத்திராகமம் 13:17. யாத்திராகமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சமீபமான வழி அவங்களுக்கு இருந்துச்சு. கானானுக்கு போக சுகமான வழி இருந்துச்சு. ஆகவே இவங்க பிளான் பண்ணினாங்க, என்ன ஓகே 40 நாள்ல விஷயம் முடிஞ்சிடும். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணுகிறார். தேவ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு சுகமாய் போக வேண்டும். ஆனா கர்த்தருடைய சித்தம் சுத்தி போக வேண்டும்.
அதுவும் எப்படி சுத்த வேண்டும்? வனாந்தர வழியாய். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உன்ற வாழ்க்கையில் நீ சில காரியங்களை நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் இப்படி முடியும், இத்தனை நாளுக்கள் இதெல்லாம் செய்யலாம் என்று நினைக்கலாம். ஆனா அது எதிர்மாறாய் நடக்குது. ஆனா நீ ஒன்றை புரிந்து கொள், உன்ற வழியில கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நீ கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரனுக்கு சொல்ல, பாஸ்டர், இந்த பிராய்லர் கோழி வளர்த்தால் ஒரு முடிவை வேலைக்கு காணலாம். 1.5 மாசத்துக்குள்ளேயோ 3 மாசத்துக்குள்ளேயோ லாபமோ நட்டமோ அறிந்து விடலாம். இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம், எங்கட வாழ்க்கையெல்லாம் இப்படி குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு தீர்வு வர வேண்டும், ஒரு முடிவு வர வேண்டும். ஆனா ஒரு வருஷத்துல தீர வேண்டிய பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு 10 வருஷம் இழுத்தடிக்கிறார் என்று நீ நினைக்கலாம். அது உன்னுடைய தீமைக்கு அல்ல, அது உன்னுடைய நன்மைக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஆமென். நீ யோசிக்கிற, எனக்கு எத்தனை காரியங்களை கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், வாய்க்க பண்ணினார். ஆனா இந்த காரியத்தில் மட்டும் ஏன் என்ன இழுத்து கொண்டிருக்கிறார்? இல்லையா? அந்த சத்தம் உடையவர்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்களா இல்லையா? தேவன் உனக்கு சொல்லுகிறார், நீ சமீபம் என்று நினைக்கிறாய், ஆனா அந்த வழியால் அல்ல, நான் நடத்துகிற வனாந்தர வழியாய் உன்னை நான் நடத்தி செல்லுவேன். ஆமென். 40 நாளில முடிய வேண்டிய பிரயாணம் 40 வருஷமானது. ஆனா அந்த 40 வருஷத்திலையும் ஒரு வினாடி கூட கர்த்தர் தன் பிள்ளைகளை கைவிடவில்லை. ஆமென். கர்த்தர் தன் பிள்ளைகளோடு கூடவே இருந்தார். ஆமென். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சித்தத்தில் நீ நடக்கும் பொழுது மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உன்னை விட்டு பிரியாதபடிக்கு அது உனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. கையை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் தேவ பிரசன்னம் நிறைவாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி இஸ்ரவேல் தங்களுடைய பிரயாணங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிக்கிறது உங்களுக்கு சொல்றது உண்டு. எத்தனை வருஷத்தால் அவங்க கானானுக்குள்ள போனாங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம். வனாந்தரத்தில் 40 வருஷம். அப்ப ஒரு வயசுல ஒரு பிள்ளை வந்துச்சு என்றால் அந்த புள்ள கானானுக்குள்ள போய் எத்தனை வயசு? 40 வயசு. அந்த இடத்துல எங்கேயாவது உடுப்பு ஆண்டவர் கொடுத்தாருன்னு இருக்குதா? ஆகாரம் கொடுத்தாருன்னு இருக்குது, ஆனா உட கொடுத்தாருன்னு இல்ல. எங்கேயாவது செருப்பு கொடுத்தாருன்னு இருக்குதா? இல்ல. என்ன நடந்தது? ஒரு வயசுல போட்ட அத்தனை உடுப்புகளும் 40 வயசு வரும் வரைக்கும் அது கிளியாம இருந்தது மாத்திரமல்ல, அது பெருசாகி கொண்டே போனது. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்துல நீ இருக்கும் பொழுது உங்க பாதையில கர்த்தர் கூட இருப்பார். ஆனா இந்த சின்ன அறிவு யோசிக்குது என்னன்னு சொன்னால், நாளைக்குள்ள பிரச்சனை முடிய வேணும், இந்த மாசத்துக்குள்ள எனக்கு தீர்வு வேண்டும், இல்லையென்ற நான் தூக்கு போட்டு செத்துடுவேன், இல்லையென்ற நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன், இல்லையென்ற இந்த புருஷனோட நான் வாழ மாட்டேன், இல்லையென்ற இந்த மனுஷியோட நான் கதைக்க மாட்டேன். இல்லை தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ அலைகிறாய் தான், இன்றைக்கு நீ சுற்றி திரிகிறாய் தான், ஆனால் ஒரு நாள் வரும் நீ கட்டாத வீட்டில் கர்த்தர் உன்னை ராஜாவாக அமர பண்ணி அழகு பார்க்கிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சித்தம் எதுவோ அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அது உன் நினைவுக்கு எதிர்மாறாக இருக்கலாம், அது உன் விருப்பத்துக்கு எதிர்மாறாக இருக்கலாம். கர்த்தருடைய சித்தம் என்னவோ சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, praise the Lord. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. சுகமாய் போக, சுகமாய் போக விரும்பிய இஸ்ரவேலரை கர்த்தர் சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சுற்றி போக பண்ணினார்? சொல்லுங்க, எங்க சுற்றி போக பண்ணினார்?
வனாந்தரம், தண்ணீர் இல்லாத இடம், யாரும் இல்லாத இடம். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில காசு இல்லையா, உழைப்புகள் சரியா அமையுது இல்லையா, குடும்பம் சரியாக அமையுது இல்லையா, கவலைப்படாத. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. நிச்சயமாக அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே ஒரு வீட்டு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நான் தீர்க்க போன பொழுது அந்த அம்மா அழுகுது. 3-4 பிள்ளைகள். பாஸ்டர் இவன் கள்ளன், இவன் கள்ளன் பாஸ்டர். நாங்க ஏனம்மா கள்ளன், ஏன் கள்ளன், ஏன் கள்ளன்? இல்ல இல்ல, இவன் என்ன ஏமாத்தி போட்டான், என்ன ஏமாத்திட்டான். காதலி கேட்கல, என்ன ஏமாத்தி போட்டான். காதலிச்சு 3 பிள்ளையும் பெத்த பிறகு என்ன ஏமாத்துற? இல்ல இல்ல, என்ன விரும்பைக்குள்ள சொன்னவர் உனக்கு அப்புள் வண்டி தருவன், ஆரஞ்சு வண்டி தருவேன். அல்லேலூயா. எத்தனை பிள்ளை பெத்தாச்சு? 3 பிள்ளை பெத்தும் அந்த சிந்தை காதலிக்கும் பொழுது அப்புள் வண்டி தருவான், ஆரஞ்சு வண்டி தருவான் சொன்னானே, அந்த வார்த்தைகள் நினைச்சது உண்டு. கட்டினா அப்புளும் உரைச்சும் சாப்பிடலாம். ஆனா வந்து 3 பிள்ளை பெத்தும் எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர். நாங்க நினைக்கிறோம் எங்கட புருஷன்மார் எங்களை பல்லக்கில் கொண்டு போவாங்க, எங்கட புருஷன்மார் எங்களை கண்கலங்காம வச்சிருப்பாங்க, கிழமையில ஒருக்க எங்கேயாவது ஓடிக்கொண்டு திரிவாங்க. எல்லாம் நாங்க யோசிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எதிர்மாறா நடக்குது. அதனால நாங்க சோர்ந்து போக தேவையில்லை. பரம தகப்பன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமை இரும்பலாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமை இரும்பலாது. ஆமென். எழுந்து நிற்போமா ஒரு 2 நிமிஷம். இன்னும் ஒரு பகுதியை தான் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி 2 நிமிஷம் எழுந்து நிற்க போறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்றைக்கு சுகமாக சில காரியம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் அலைச்சலா இருக்குதப்பா. ஆனா இன்றைக்கு நீ சொல்லிருக்கிறீங்க, கர்த்தாவே என்னுடைய சித்தம் எதுவோ அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கர்த்தரங்களை நடத்துகிறார். ஆமென். அதே நேரம் வனாந்தர வழியிலேயும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மேய்ச்சல் உள்ள இடத்துல மாத்திரமல்ல, அல்லேலூயா, வனாந்தரத்திலேயும் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு நீ போகிற பாதை வனாந்தரமா? இன்றைக்கு நீ போகிற பாதை பாலைவனமா? நீ யோசிக்கிறாய் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று. இல்லை, அவருடைய நினைவுகள் பெரியதா இருக்கிறது. கர்த்தர் விரும்புறது உன் மனச்சஞ்சலங்களை விட்டுட்டு இப்ப நீ அனுபவிக்கிற எல்லா அலைச்சல்களுக்காக, எல்லா வனந்தரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீர் தந்தது. ஒரு 10-15 நிமிடங்கள் தான். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே எங்கே எல்லாமே நீ தந்ததே, எல்லாமே நீ தந்ததே, எல்லாமே நீ தந்ததே. ஆமென். எல்லாமே நீ தந்ததே. ஹல்லேலூயா. நீ பல எதிர்பார்ப்போடு உன் தொழிலை செய்து தோற்று போன நிலைமையில் இருக்கலாம்.
பல எதிர்பார்ப்போடு உன்ற குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ஒரு அலைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து கொள், அது கர்த்தருடைய சித்தத்தின் வழியாக இருந்தால் நீ தோற்று போவதில்லை. சுகமாக 40 நாளில் போக வேண்டியவர்களை 40 வருடங்கள் கர்த்தர் நடத்தினார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எத்தனை நாள் என்றாலும் உங்களோட சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை நாளானாலும் உங்களோட விருப்பம் மட்டும் என்ற வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்திருங்கள். ஆமென். சுகமாய் போக வேண்டும் என்று நினைத்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுத்தி போக பண்ணினார். இரண்டாவது கடைசி பகுதி, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற பவுலை கர்த்தர் தடுத்தார். வேதத்தில் நீங்கள் பார்த்தால் எந்த நேரத்திலையும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சமயம் கிடைக்குதோ சமயம் கிடைக்கவில்லையோ என்ற வார்த்தையை நீ சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும் பொழுது ஒரு இடத்துல ஊழியம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவரை தடுத்தார். ஆனால் ஊழியம் செய்யும்படி அவர் வாஞ்சித்தார். நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் 16:6 வாசியுங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க எங்களுடைய ஆவியானவரே. திரும்ப சொல்லுங்க எங்களுடைய இயேசுவே இந்த சபையை கட்டவிழ்ப்பீராக. சொல்லுங்க எங்களுடைய எங்களுடைய எல்லா சோர்வின் ஆவிகள் கலரட்டும், அசுத்த ஆவிகள் தோற்று போகட்டும், வார்த்தையை புறக்கணிக்கிற ஆவிகள் தோற்று போகட்டும். சொல்லுங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு வேற, தேவனுடைய சித்தம் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? சபையை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளைய உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், நல்ல ஆரோக்கிய பலத்தோடு நான் வாழ வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த கதவை அடைக்கிறார். ஊழியம் செய்ய வாஞ்சித்த பவுலின் கதவை கர்த்தர் அடைத்தார். தேவ பிள்ளைகளே, இதோ திறந்த வாசலை வைக்கிறேன் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் கதவை திறக்கிறவர் மாத்திரமல்ல, கதவை பூட்டுகிறவருமான தேவன். பல ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிறது. பல நன்மையின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை உணராமல் அடிச்சு உடைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல இது நடக்கத்தான் வேணும், இல்ல இது கிடைக்கத்தான் வேண்டும். ஸ்மித் நிக்கில்பர்ட்ஸ் அவர் ஒரு நல்ல விசுவாசத்தின் ஊழியக்காரன். பைப் லைனிங் செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனை கர்த்தர் அழைச்சார். கர்த்தர் அழைச்ச பொழுது அவர் ஜபிச்சு நல்ல விசுவாசம் கூடியது. விசுவாசம் கூட கூட செத்த ஆட்களை எல்லாம் உயிரோடு எழுப்புகிற வல்லம் அவருக்கு கிடைச்சது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய மனைவி செத்து போயிட்டார். அவர் ஒரு ஊழியத்துக்கு தூர இடத்துக்கு போயிட்டார். செய்தி வருக மனுஷி செத்துட்டார். அவர் சொன்ன வெறும் மட்டும் பொடி எடுக்காதேங்க, வீட்டை வந்தால் பொடி இருக்கிறது. அவர் அழுகிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ற மனுஷியை எடுத்துக்கொண்டது பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஊழியத்துக்கு போன நேரம் நீரை நடத்தீர். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டார். விசுவாசத்தோட சவப்பட்டி கிட்ட வந்து கடைசி ஜெபத்தை செய்தார். எழும்ப. பரலோகத்துல அந்த ஆத்துமா பார்த்து ஆண்டவர் சொன்னாரா,
அவன் விடுறான் இல்ல, நீ போ திரும்ப பூமிக்கு. அப்பொழுது அவள் உயிர் பெற்றாள். உயிர் பெற்ற பொழுது ஸ்மித் விக்கில்வர்ஸை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை, அப்பா நான் ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கிறேன், ஏனப்பா என்ன குழப்புனீங்க? அப்பா அவர் சொன்னாராம், நீ சந்தோஷமா இருக்கிறேன்டா, போட்டு வா, பாய் பாய் அப்படி சொன்ன. இன்னைக்கு அவரை போல இன்னைக்கு நிறைய காரியங்கள் எங்களுக்கு தெரியல. பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால இருக்கிற மகிமைகள் எங்களுக்கு விளங்கல. சில பேர் எங்களோட கதைக்காம இருப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த கதவை பூட்டி இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் உங்களோட வீட்டுக்கு வந்த உங்களோட அம்மா கொஞ்ச நாள வீட்டுக்கு வரல. நீங்க யோசிக்கிறீங்க ஏன் ஏன்? என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் கதவை பூட்டுகிறது. ஆமென். இன்னைக்கு நாங்க எல்லாமே எங்களுக்கு ஓப்பனா இருக்கணும், ஏழு வாசல் திறந்திருக்க வேண்டும். இல்லை, தன்னுடைய பிள்ளைகளின் நன்மைக்காக கர்த்தர் கதவை பூட்டுகிறார். ஆமென். எங்கட வீட்டுல பெரிய நாய் இருந்தோம். இப்போ ஒரு சிலர் பின்னுக்கும் கூட வேற பழக்கிட்டாங்க. ஏனென்றால் நாயோட பழகிட்டாங்க. ஆனால் நாங்கள் இல்லாத நேரம் எங்கட வீட்டு கதவின் பூட்டு மாத்திரமல்ல, முன் கேட்டுகள் எல்லாம் பூட்டப்படும். ஏனென்றால் உள்ளுக்கு எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உள்ளுக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது. நானும் இல்லை, என் மனைவியும் இல்லை. கேட் எல்லாம் பூட்டிட்டு போயிடும். இன்றைக்கு கர்த்தர் சில கதவுகளை பூட்டி வச்சுக்க. ஏன் தெரியுமா? உங்களை பாதுகாக்க. ஹalleluya. உங்களை பாதுகாக்க. ஆமென். உங்களை உயர்த்த. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க. ஆமென். உங்களை கனப்படுத்த. ஆமென். சில தொழில் கதவுகளை கர்த்தர் பூட்டி வச்சிருக்கிறார். ஹalleluya. சில திருமண கதவுகளை கர்த்தர் பூட்டி வச்சிருக்கிறார். ஹalleluya. சில உறவின் கதவுகளை கர்த்தர் பூட்டி வச்சிருக்கிறார். ஆமென். அடம் பிடிக்காத. ஆமென். இல்ல இந்த கதவு திறக்கத்தான் வேணும் என்று முரண்டு பிடிக்காத. ஓ இயேசுவே. கதவு திறக்க வேண்டும் என்று பவுல் வாஞ்சித்தான். பரிசுத்த ஆவியானவரோ கதவை அடைத்தார். கதவை அடைத்தார். நோவாவின் பேழைக்கு நீங்கள் வந்தால் எத்தனையோ வருஷமா நோவா பேழைய கட்டுகிறான். அத்தனை வருஷம் பேழைய கட்டி கடைசி நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், எல்லா மிருகங்களும் உள்ளுக்கு போட்டார். எல்லா மிருகங்களும் சோடி சோடியா உள்ளுக்கு போட்டது. நோவா உள்ளுக்கு போயிட்டார். எல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? கதவை பூட்டினார், அடைத்தார். நான் அதுல சிந்தித்தேன். என்னுடைய தனிப்பட்ட தியானத்தில் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு காலம் அந்த பேழையை செய்த நோவாவுக்கு கதவு பூட்ட தெரியாதா? பேழை செய்தது நோவா. அவர் ஆண்டவர் சொன்னாலும் பலக சீவி எல்லாம் செய்தது அவன். கடைசி நேரம் கதவு பூட்டு ஆண்டவர் வந்துட்டு உள்ளுக்கு விட்டுட்டு வெளியால பூட்டி விட்டுட்டார். ஏன்? நோவா பூட்டி இருந்தால் உள்ளுக்குத்தான் பூட்டி இருந்திருக்கும். எந்த நேரம் அதை திறக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இந்த திறப்பு உன்னட்ட இல்ல, அது என்னட்ட இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாளைக்கு நீ அடைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நாளைக்கு இந்த வெள்ளப்பெருக்கில இருந்து நீ பாதுகாக்கப்படுவதற்கு அடைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும். அதனாலதான் வெள்ளம் பெற 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 ஜனங்கள் எல்லாம் நோவாவிட்ட ஜன்னலால உதவி கேட்கிறாங்க. ஆனால் கதவு திறக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். நோவாவுக்கு வேற சோழிகள் வேற வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கதவை அடைத்தார். ஆமென். சகோதரா சகோதரி, இன்றைக்கு பூட்டப்பட்ட கதவுக்கு முன்னுக்கு நீ இன்று அழுது கொண்டிருக்கிறாய். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய சித்தமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. காத்தேறு பொறுத்தேறு கர்த்தரை நம்பியேறு, காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்து பொறுத்தேறு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்க. ஆமென்.
ஹalleluya. ஒரு மோட்டார் சைக்கிள் தாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனா இருக்கிற சைக்கிளும் பழசா போய் கொண்டிருக்கலாம், எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். கவலைப்படாத, மோட்டார் சைக்கிளை விட மேலான நன்மையை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாத. அல்லேலூயா. எனக்கு பெரிய ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் என்ற குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் எப்பவும் எனக்கு ஒரே பிரச்சனை இருக்கு. நீ சோர்ந்து போகாத. ஒரு நாள் வரும், கர்த்தர் கதவை திறப்பார். கர்த்தர் கதவை திறப்பார். கர்த்தர் கதவை திறப்பார். கர்த்தர் கதவை திறப்பார். நீ மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிற காரியம் என்ன? நீ ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் அடைச்ச வாசலை திறக்க வேணும் என்று உபவாசம் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ போகிற பாதையில கர்த்தர் வர வேணும் என்று முரண்டு பிடிக்க வேண்டாம். அல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தை. ஆண்டவர் எந்தெந்த மனிதனுடைய கதவுகளை உனக்கு அடைக்கிறாரோ அது கர்த்தருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். சோர்ந்து போகாத. ஆமென். சோர்ந்து போகாத. ஆமென். சோர்ந்து போகாத. ஆமென். இப்ப நீ காண்கிற பிரச்சனை இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பாக மாறாது. ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவா. ஆமென். கர்த்தர் நல்லவா. ஆமென். பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா எனக்கு அது விளங்கல, உனக்கு அது புரியல. அதனாலதான் சண்டைகள், அதனாலதான் கோபங்கள், அதனாலதான் மரண வேதனைகள். ஆனால் தேவாதி தேவன் தன்னுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றட்டும். அல்லேலூயா. இறுதி ஜெபமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த மனித உருவில தினேஷ் என்ன முறிவெடுக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மனித உருவில இந்த உலகத்துக்கு வந்தார். கடவுள் தெய்வம் இந்த உலகத்திற்கு தயவு செய்து எல்லாரும் கத்த வார்த்தையை கவனிங்க. மனித உருவில இந்த உலகத்திற்கு வரும் பொழுது 33 வயசுல இந்த உடம்புல சிலுவை ஏற போகிறதை, கல்வாரி சிலுவை தன்மையில வர போகிறத மனுஷ தன்மையில மனுஷ ரூபத்தில் அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் வடிச்சு, எனக்கு இந்த நாளங்களால வியர்வை வருகிறது. ஆண்டவருக்கு ரத்தம் வந்தது. அதை யோசித்த பொழுது பிரஷர் எல்லாம் ஏறி நரம்புகள் நாளங்கள் வெடித்தது. ஏனென்று சொன்னால் சிலுவை பாரம் கிடையாது. சரீர பிரகாரமே அவர் ஒரு இளந்தாரி, ஒரு தச்சனின் மகன், நல்ல கட்சான ஒரு ஆம்பளதான சரீர பிரகாரமாய். ஆனால் சரீர பிரகாரமாய் இன்னொன்றை யோசித்தால், என்ற பாவம் உன்ற பாவம், ஆண்டவருக்கு முன் பிறந்தோடைய பாவம், ஆண்டவருக்கு பின் பிறக்கூடிய பாவம் எல்லாம் அந்த சிலுவையிலே வந்து சேர போகிறது. அல்லேலூயா. பாருங்களுடைய போனை பாருங்கள். அந்த போனுக்குள்ள எல்லா மெசேஜும் வந்து நிரம்பினால் வார மெசேஜ் என்ன செய்யும்? துள்ளி கொண்டிருக்கும். ஏனென்றால் மெமரி சிப்புடைய கெப்பாசிட்டி காணாது. ஆண்டவர் சரீரப்பிரகாரமாய் யோசிக்கும் பொழுது எல்லா பாரங்களையும் சுமக்க என்னால முடியாது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் எங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். மார்க் 14:36, மார்க் 14:36 எல்லாரும் வாசித்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா தேவ ஜனங்களும் ஒன்றாய் சேர்ந்து அந்த ஜெபத்தை நாங்கள் வாசிப்போம். மார்க் 14:36. ஹல்லேலூயா. நான் 1 2 3 சொல்ல தொடங்குவோமா? மார்க் 14:36. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு 5 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 5 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 5 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தம் பெறல, சத்தம் பெறல. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. 14:36 எங்க கிடக்கு? நன்றி ஆண்டவரே. ரைட். 1 2 3. அப்பா அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்கள். அப்பா பிதாவே, எல்லா
உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு. எங்க கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முழங்கால் படியிட்டு கதறுகிறார். என்ன சொல்லுங்க? அப்பா பிதாவே, உம்மால எல்லாம் கூடும் ஐயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய கர்த்தரால கூடும். இப்ப நாங்க ஜெபிச்சு கொண்டிருக்கல, இந்த கூரையை திறந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தர கர்த்தரால கூடும். ஆமென் சொல்லுங்க. இப்ப வீட்டை போய் எங்கட பர்ஸ பாக்கிக்கலாம், இந்த பர்ஸுகளை காசை வைக்க கர்த்தரால கூடும். ஆமென். அங்க ஆண்டவர் சொல்ற, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். சொல்லுங்க, இந்த பாத்திரத்தை அப்படின்னா இந்த வேதனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு. அல்லேலூயா சொல்லுங்க. கையாசை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த துன்பம், இந்த வேதனை என்னை விட்டு போகட்டும். அதுதான் எங்கட விருப்பம். அல்லேலூயா, அது எங்கட விருப்பம். இயேசுவின் விருப்பம் அது. இந்த வேதனை எனக்கு வேண்டாம். அடுத்தது என்ன செய்கிறார்? வாசிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய முதல் ஜெபம் கேட்கப்பட்டதா? அடுத்த ஜெபம் கேட்கப்பட்டதா? ஓய், முதல் ஜெபம் இந்த வேதனை என்னை விட்டு நீங்கட்டும். அடுத்த ஜெபம் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இதுல எந்த விண்ணப்பத்தை பிதா கேட்டார்? இரண்டாவது பிதாவுடைய சித்தம் என்ன? என்னுடைய குமாரன் உடுப்பு இல்லாமல் நிர்வாணியாய் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு கடைசியா சாகைக்குள்ள கூட பச்சை தண்ணி இல்லாமல் சாக வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லவே மாட்டீங்களே. அந்த சித்தம் நிறைவேறியது. ஆமென், ஆமென், ஆமென். ஆனா உனக்கு கர்த்தர் அப்படியான சித்தத்தை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஸ்தானத்துல தன்னுடைய குமாரனை கர்த்தர் சிலுவையிலே கொடுத்து விட்டார். உனக்காக அவர் அண்ணன் தண்ணி இல்லாமல் பாடுபட்டு விட்டார். அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ வாழ்வடைய வேண்டும், நீ உயர வேண்டும், நீ நன்மை அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவன் உன்மேல் வைத்திருக்கிற சித்தம். ஆகவே வெறுகிற பாதை சுத்தல் பாதையாக இருந்தாலும், வெறுகிற கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. முடிவிலே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல. வெயிட் பண்ண வேண்டிய தருணத்துல கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.